வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகனே செந்தில் முதல்வனே மாஜோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை மகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன். முருகப்பெருமானுடைய அருள்நாளே நமது பேரிப்பேட்டை பேரி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே மகா கந்தசஷ்டி வைபவம் இன்றைய தினம் 5வது நாட்களாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். அதிலே இன்னைக்கு 5வது தினத்திலே முருகப்பெருமான் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முருகர் சிறப்பு. 5வது நாள் திருத்தணி முருகராக இந்த இடத்துல எழுந்தருளி மிக சிறப்பாக காட்சி தந்து எல்லாரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். திருத்தணி முருகர் அப்படின்னாவே ஒரு கல்யாண கோலத்தில் இருப்பவர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய கல்யாண பிரார்த்தனையும் இந்த முருகர் இன்றைய தினத்திலே நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, டெய்லி ஒவ்வொரு முக அர்ச்சனை. முருகப்பெருமானுக்கு 6 அர்ச்சனை. ஈசான முகமாட்சி, தத்புருஷம், அகோரம், வாமதேவம், வடகிழக்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆட்சி. இன்றைய தினம் மேற்கு முகம் என்று சொல்லக்கூடிய சுவாமியுடைய சண்முகரை ஒண்டிதான் நம்ம பின்னாடி போனாலும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியும். அந்த 6 முகத்துடைய பின்னாடி முகத்துடைய அர்ச்சனையை இன்று மிக சிறப்பாக செய்தார்கள். அந்த சத்யோஜாத்தம் என்றாலே வெண்மை. சத்யோஜாதம் சசிபிருத்தம் அப்படின்னு பேரு. வெண்மையை கண்ட ஒவ்வொரு முகமும் ஒரு வர்ணத்தில் இருக்கும், ஒரு அழகில் இருக்கும். அப்படி முருகப்பெருமானுடைய மேற்கு பகுதியில் இருக்க முகம் வெண்மையான முகம். நல்ல ஒரு ஆத்ம மனசாந்தி கொடுக்கக்கூடிய அர்ச்சனை இன்றைய தினம் நடைபெற்றது. அதனால மன கவலைகள்லாம் நீக்கி ஆத்ம மனசாந்தி கொடுக்கக்கூடிய அர்ச்சனையாக, ஆத்ம மன அமைதியை கொடுக்கக்கூடிய அர்ச்சனையாக இன்றைய தினம் செய்தார்கள். இன்றோடு 5 தினம் முடிந்து நாளைய தினம் 6வது நாள், முக்கியமான நாள். நாளைதான் சூரசம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்த ஒரு நாள். நாளைதான் முருகப்பெருமான் வெற்றி அடைந்த நாள். அதனாலதான் அதுக்கு 6வது நாள் கந்த சஷ்டி அப்படின்னு பேரு. கந்தர் அவதரித்த அந்த நாளான அவதரித்ததோடைய நோக்கத்தோட நிறைவை பண்ணக்கூடிய ஒரு நாளான கந்த சஷ்டி நாளை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சூரசம்ஹார மூர்த்தியாக சுவாமி காட்சி அளிக்க இருக்கின்றார். சூரன் கெட்ட எண்ணங்களோடு இருந்த சூரனை அழித்து அவனை ஆட்கொண்ட தினம் நாளைய தினம். ஆகையால் இன்று 5 தினம் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை காலை, நாளை ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து, நாளை ஒரு நாள் விரதம் இருந்தால் இந்த 6 நாளும் விரதம் இருந்த பலன். விரதம்னா என்னன்னா, காலையிலிருந்து இரவு முடியும் வரை நாளைக்கு எதுவும் உணவு நல்ல ஒரு இதுவா இல்லாமல் நீராகாரமாக உண்டு, உப்பு இல்லாமல் சாப்பிடுவது தான் விரதம்னு பேரு. ஆகையால் நல்ல ஒரு விரதம் காலையில் ஆரம்பித்து நாளை முழு தினமும் விரதம் இருந்து சுவாமிக்கு நாளை மறுநாள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்தால் 6 நாளும் விரதம் இருந்த பலனை முருகப்பெருமான் கொடுப்பார். விரதம் என்பது நம் உடலை வளர்த்தி நம்ம பண்றது இல்லை, நம் தேகத்தையே சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறது தான் விரதம். விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுமானா கிடையாது. நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உணர்வுகளையும் சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறது தான் விரதம்னு பேரு. அதனால ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நம்மளுடைய தேகத்தை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்ம மேல கருணை கொண்டு நம்மளுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுகிரகம் இந்த கந்த சஷ்டி. ஆகையால் நாளை தினம் எல்லாரும் பக்தர்கள் முழுக்க விரதம் இருந்து சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் இந்த கந்தசஷ்டியுடைய பரிபூர்ண அருளை பெற்று விரத பலனை பெற்று பேரானந்த பெருவாழ்வுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அற்புதமான வைபவத்தை நாளைய தினமும் நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனல் அவர்கள் எல்லாருக்கும் இந்த காணொளி மூலியமாக அனுகிரகம் செய்ய இருக்கின்றார் முருகர். அப்படி வர முடியவர்கள் நம்ம வேலூர் பேரிப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு வந்திருந்து சுவாமியை
கண்கொள்ளா அந்த காட்சியை கண்டுகளித்து சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.